தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தேர்தல் வந்திருக்கு. இதுல எல்லா கட்சியும் போட்டிக்கு வந்திருக்கோம். இதுல செய்யாம மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க கட்சிகளும் வந்திருக்கு. நான் அம்மாவோட பயணப்பட்டவ. அம்மாவோட இருந்து 15 ஆண்டு காலம் அம்மா முதலமைச்சராக இருந்து அம்மா செஞ்ச திட்டங்களை எல்லாம் கூட இருந்து பார்த்தவ. அதனால இப்ப நடக்கிற இந்த 5 வருஷத்துல நடந்ததெல்லாம் பார்த்தேன். அரசாங்கத்தையும் பார்த்தேன். எனக்கு நான் உட்கார வச்சுட்டு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போன எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதையும் பார்த்தேன். சரி, தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா தொடர்ந்து நடத்திட்டு வந்த கட்சி, நம்மளும் அதுக்காக நிறைய உழைச்சிருக்கோம். அம்மாவோட சேர்ந்து பயணிச்சிருக்கோம். அதனால நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க கூடாது. நம்ம பொறுமையா இருந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாரையும் ஒண்ணு சேர்ப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, தலைவர் ஆரம்பிச்ச கட்சி ஏழைகளோட கட்சி. அவங்கதான் அஸ்திவாரம் அந்த கட்சிக்கு. அதன் பிறகு அது தலைவருடைய மறைவிற்கு பிறகு அம்மா அவர் எப்படி நடத்தினாரோ அதே மாதிரி நடத்திட்டு வந்தாங்க. மக்களுக்கு நிறைய செஞ்சாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்ப்போம், சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் முதலமைச்சரா ஆக்கிட்டு போனவரு கடைக்கோடி தொண்டரோட குடும்பத்தை எல்லாமும் பார்க்கல, கட்சிக்காரங்களை சுத்தமா பார்க்கல, மதிக்கவும் இல்லை. அதாவது அவர் எப்படி நினைச்சிட்டாரு, ஏழை சொல்ல அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரு இருந்துட்டாரு. நான் இந்த ரெண்டையும் பார்த்தேன். தலைவர் ஆரம்பிச்ச கட்சியில தொடர்ந்து பயணித்த குடும்பங்கள் வழி வழியா இருக்கு. அவங்களுக்கு வெளியில ரோட்ல நடந்து போறது தலை குனிஞ்சு போறாங்க. அது இருக்கக்கூடாது. அதையும் நம்ம சரி பண்ணணும். இந்த ஏழை மக்களையும் நம்ம விட்டுற முடியாது. இந்த அரசாங்கம் எல்லாம் சரியா எதுவும் செய்யல. அதனால இது ரெண்டையும் யோசிச்சு பார்த்துதான் நான் ஒரு புது இயக்கத்தை ஆரம்பிச்சு 2 மாதத்துக்குள்ள ஒரு சின்னம், அதுவும் பாருங்க நமக்கு கிடைச்சிருக்க சின்னம் தென்னந்தோப்பு, தனி மரம் இல்ல, தோப்பு தான். அப்ப அது இந்த ஏழை மக்களுக்கான தோப்பானா அது என்னைக்குமே இருக்கும். சரின்னு சொல்லி விறுவிறுன்னு வேலையை ஆரம்பிச்சு பயணத்தை தொடங்கி வந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு மதுராந்தகத்துல நான் இப்ப பேசுறேன். இப்போ எதனால நான் அவசரப்பட்டேன் இந்த சமயத்துல உடனே செய்யறதுக்கு அப்படின்னு நினைச்சு நான் பார்த்ததுக்கு வேற ஒண்ணு காரணம் இல்ல. ஆண்டுகிட்டு இருக்க திமுக அது தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி போன 21 5 வருஷத்துக்கு முன்ன சொல்றேன்.
அப்ப ஒரு 505 அறிக்கை கொடுத்தாங்க. அதுல என்ன சொன்னாங்க, மக்களுக்கு எல்லாம் நான் செய்யறேன்னு வரிசையா லிஸ்ட் போட்டிருக்கு. அது எதையும் சரி செய்யல. திட்டங்கள் ஒரு 50 கூட செய்யல. 1000 ரூபாய் கொடுக்குறேன் நாங்க. அந்த 1000 ரூபாய் 4 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 1000 ரூபாய் போதுமா ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு? பத்தாது. அதுவும் அவங்க பணம் இல்ல, கடன் வாங்கி கொடுக்கிற பணம் தான். அந்த கடன் யார் தலையில வருதுன்னாக்கா மக்கள் தலையில தான். இதுதான் உண்மை. இப்ப என்ன சொல்றாங்க, அடுத்த தேர்தல் வந்தோடனே இன்னொரு 1000 ரூபாய் போட்டு தர்றோம். அப்ப போட்ட மாதிரியே எங்களுக்கு போட்டிருக்க ஓட்ட அப்படிங்கிற நினைப்புல அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்தாலும் 4 வருஷம் கழிச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, வரவிடாம பண்ணணும். ஏன் அப்படின்னா, மக்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் கூட உயரல. எல்லாம் அந்த ஏழ்மை நிலையிலேயே இருக்காங்க. சரி, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு பார்த்தா குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொடுக்கல. வீட்டுல உள்ள பிள்ளைகளுக்கு ஏதாவது வேலை கொடுக்குறீங்களான்னா வேலையும் கொடுக்கல. வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கு, அதுக்கும் வேலை இல்லை. அம்மாக்காரவங்களுக்கு எங்கேயாவது பக்கத்துல எங்கேயாவது ஒரு தொழிற்சாலை இருக்குது, போய் வேலைக்கு போயிட்டு வரலாம்னா அதுக்கும் வழி இல்லை. அப்புறம் என்ன அரசாங்கம் நடத்துறீங்க நீங்க? அப்புறம் கேட்கிறாப்புல தானே இருக்கு. என்ன அரசாங்கத்தை நீங்க நடத்துறீங்க? ஒரே பாட்டா போடுறீங்க, திருப்பி நாங்க தான் வரப்போறோம்னு. இந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு விளம்பரப்படுத்தி அந்த விளம்பரத்திலேயே நீங்க குளிர் காஞ்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த குளிர் காயறத மாத்தணுங்கிறது தான் மக்கள் சக்தி. அது மக்கள் தெளிவா பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் கேட்டுக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா, நான் வர்ற வழியில எடப்பாடியில பிரச்சாரம், அந்த ஊர்ல போய் பிரச்சாரம் பண்ற. அந்த ஊருக்குன்னு 8 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க திமுக. அது 8ல 1 கூட செய்யல. நம்மால இவர் எதுக்கு எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்துகிட்டு அவருக்கு ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு உள்ள பிரச்சனையே பேசல 5 வருஷமா. இது என்ன எதிர்கட்சி தலைவர்னு எனக்கு தெரியல. அதுக்கு லாயக்கு இருந்தா அந்த தொகுதி மக்களுக்கு 8 விஷயம் நீ சொல்லி இருக்கிய, அதை முதல்ல செஞ்சு முடி அப்படின்னு சட்டசபையில கேட்டிருக்கணும். கேட்கல. இவர் மாதிரி ஆளெல்லாம் எப்படி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய பிரச்சனைய எடுத்து பேசுவாங்க? பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம தேர்தல் அறிக்கைன்னு இப்ப கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டா போட்டி. ஒருத்தர் சொல்றாரு டோக்கன் கொடுத்துருக்கு, 8000 ரூபாய்க்கு போய் பிடிச்ச சாமான வாங்கிக்கிங்க, அதோட 5 வருஷம் சத்தமிடாம இருங்கிறாரு. சரி, இவரு இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறவரு சொல்றாரு. ஆண்ட மனுஷன் என்ன சொல்றாரு, ஃப்ரிட்ஜ் வாங்கி தர்றோம், 10,000 ரூபாய் காசு கொடுத்துறோம் அப்படிங்கிறாரு. அந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு இருங்கிறாரு. இதெல்லாம் எப்படி? அவங்க அந்த அறிக்கையில கொடுத்திருக்கிற திட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா தலையா சுத்துது. ஏன்னா 12 லட்சம் கோடி வாங்கியிருக்கோம், 7000 கோடி மாசத்துக்கு வட்டி கட்டிருக்கோம். நீங்க மக்களுக்கு உள்ள ரோடு போடுறத விட்டுறீங்க, தண்ணி பிரச்சனையை தீர்க்க மாட்டேங்கிறீங்க, லைட்டு போடுறது இல்ல, பிள்ளைகள பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுக்கல. இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு மக்களை பிரச்சனையிலேயே வச்சுக்கிட்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன், தமிழ்நாட்டை விரட்டி போட்டுட்டேன் அப்படின்லாம் யாருக்கிட்ட காது குத்துறது? 15 வருஷம் அம்மா கூட இருந்த என்னக்கா காது குத்த முடியும்? அதுக்காக தான் நான் உங்களுக்கு விழிப்புணர்வு வரணும், நீங்கெல்லாம் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் இதை எடுத்து சொல்றேன். இன்னைக்கு உங்க வீட்டுல உள்ள கரண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 500 யூனிட் உபயோகிக்கிறீங்கன்னா 2 கோடி வீட்டுல
500 யூனிட் தான் பண்றாங்க. அது ஏழை எளிய வீடு தான். அவங்கள்ட்டயே 800 ரூபாய் மாசம் வாங்குறீங்க. அதுவே ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி உங்ககிட்ட இருந்து வாங்கிதான் சம்பளமே கொடுக்குறாங்க. இந்த நிலைமை தான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எப்படி அவங்க உங்களுக்கு வேலை கொடுக்கறது? உங்கள்ட்ட இருந்து வாங்குறது ஒண்ணுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு தப்பிச்சுக்கிறது. 2 கோடி வீட்டுல இருந்து 800 ரூபாய் எடுத்து 20,000 கோடி வருது. 1,31 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிறீங்க. இது எப்படி இது? அதனாலதான் அதெல்லாம் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்மளோட கூட்டணி சேர்ந்திருக்கிறது இல்ல, நிறைய அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்திருக்காங்க. அத குறிப்பா பாமக ராமதாஸ் ஐயா அவங்க நம்மளோட தான் சேர்ந்திருக்காங்க. நான் போய் அவங்க வீட்டுல போய் பார்த்தேன். நான் எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு எனக்கு. யாராவது ஒரு மனசு கஷ்டமா இருந்தாங்கன்னா நான் போய் நின்றுடுவேன். அது மாதிரியே போய் பார்த்தேன். பெத்த பிள்ளையே அவர்கிட்ட அவர் வருத்தப்படுற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. எல்லா வீட்லயும் அதே கதையா தான் இருக்கு. அதனால இந்த சமயத்துல நம்ம அவருக்கு பக்கத்துணையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் அவரு கூட கூட்டணி வச்சோம். அவங்க எல்லாம் இங்க நல்லா வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சேலத்துல போய் முதல் கூட்டம் நடத்துறாங்க ஐயா. அந்த இடத்துல பையனை பத்தி, சொந்த பிள்ளைய பத்தி சொல்லும் போதே அவருக்கு மனசு தாங்காம மயக்கம் போட்டாரு. அப்போ ஒரு புள்ள ஒரு அப்பாவுக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறதே இல்லாம இருக்கு. இவங்கெல்லாம் நாட்டுக்கு என்னத்தை செய்வாங்க? இவங்கெல்லாம் நாட்டுக்கு என்னத்தை செய்ய முடியும்? அதுக்குதான் சொல்றேன், எல்லாத்துலயுமே யோசனை பண்ணணும். நீங்க யாரு என்ன எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாக்க பதியணும். நம்மளுக்காக, அதாவது நம்மளுக்குன்னா என்ன சொல்றேன், மக்களுக்காக யார் உதவிக்கு வருவாங்கங்கிறத பார்க்கணும். மக்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கிறதுக்கு யாருனால வேலை செய்ய முடியும்னு பார்க்கணும். இப்ப இருக்கிற பார்ட்டியெல்லாம் வேலை செய்யற பார்ட்டியே இல்ல. எல்லாம் சும்மா உட்காந்துக்கிட்டே பேசிக்கிட்டே அப்படி போறவங்க. ஏன் எதனால சொல்றேன் அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல தரப்பாலம் இருக்கு, அதுக்கு சரியான பாலம் போட முடியல, சரியான ரோடு போட முடியல. பெரிய டவுன்லயே சுத்தி 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 மேம்பாலத்தை போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அதுல கமிஷன் கூட கொடுப்பாங்க. அதனால அதை பண்றாங்க. சாதா ஜனங்களை பத்தி கவலைப்படுறது இல்ல. அதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறது முக்கியம். இன்னொன்னு, பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தே ஆகணும். ஒவ்வொரு வீட்லயும் பசங்க 2 பசங்க 3 பசங்கன்னு வேலை இல்லாம இருக்கு. படிச்ச பசங்களும் இருக்கு, பாதி படிப்புல நிறுத்தின பிள்ளைங்களும் சும்மாதான் இருக்கு. அதுக்கு தகுந்த வேலைகள் கிடைக்கிறாப்புல நிறுவனங்களை முத கொண்டுட்டு வர்றோம். கொண்டுட்டு வந்தாதான் அதுகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாம் செய்வோம். கிராமப்புற பெண்களுக்கு உடனடியா கொடுக்கறதுக்கு கோழி பண்ணைகள், ஆட்டுப்பண்ணை, மாடு வளர்க்க கொடுக்கறது, இத உடனே செய்யணும் அப்படின்னு தான் நம்ம முடிவெடுத்து கொடுத்துருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு செஞ்சிருக்கோம். நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3250 ரூபான்னு கொடுக்கிறோம். அதே போல கரும்புக்கு 4250 ரூபா அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். முதல்ல மருத்துவர்களையும் நர்ஸுங்களையும் முதல்ல போர்க்கால அடிப்படையில தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்க
மருத்துவமனைக்கு போட்டே ஆகணும், மருந்துகளே இல்லை அங்கெல்லாம், அதையும் கொடுத்தாகணும். இந்த வேலை ரொம்ப அவசரமா பண்ண வேண்டியது. அப்புறம் கிராமப்புறத்துல உள்ள பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். படிச்ச பிள்ளைங்க இருக்கு, அதுங்களுக்கெல்லாம் பக்கத்துல வேலை வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணணும். அது மட்டும் இல்ல, தொழிற்பயிற்சி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை இலவசமா வருஷத்துக்கு 5 லட்சம் பிள்ளைகளுக்கு அதுங்களை ஊக்குவிச்சு அதுக்கு எது பிடிக்குதோ அதுல அதை கொண்டுட்டு வந்து அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு தொழிலாக்கி கொடுக்கணும். இதை செய்வோம் நிச்சயம். அப்புறம் ஐடிஐ, பாலிடெக்னிக் இதெல்லாம் பழைய காலத்துல உள்ளதுதான் பாடப்புத்தகம் இருக்கு. முதல்ல அந்த பாட புத்தகத்தை மாத்தணும். மாத்தி இப்ப புதுசா வர்ற மிஷினுக்கு தகுந்தாப்புல பாட புத்தகத்தை மாத்தி சீட்டையும் படிக்கிற சீட்டையும் அதிகப்படுத்தி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அது உடனடியா செய்யணும். இப்ப உங்களுக்கே தெரியும், இந்த நெல் அறுவடைக்கே பாத்தீங்கன்னா இப்ப மிஷின் வந்துட்டு, இப்ப ஒரு ரிப்பேர்னு வச்சிருங்க, அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வர்ற மிஷின் யாருக்கும் தெரியாது. அதே ஐடிஐல அதெல்லாம் கத்து கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளை அதை செஞ்சிருவோம். அதனால அந்த மாதிரி ஒரு முயற்சியை நம்ம எடுத்து செய்யறோம். அதே போல பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு இன்சூரன்ஸ், அவங்க மீன் பிடிக்கும் போது ஏதாவது உயிர் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு 25 லட்சம் கொடுக்கற மாதிரி. அது மட்டும் இல்லாம மீன் பிடிக்கும் போது ஏதோ அடிபட்டு சிறு காயங்கள் இந்த மாதிரி பட்டால் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் திட்டம் செஞ்சு கொடுக்கப்படும். பள்ளிக்கூடங்கள்ல நிறைய கட்டடங்க இடிஞ்சு கிடக்கு. அது ஒரு 30,000 பள்ளி கட்டிடங்கள்ல கட்டி கொடுக்கணும். அது கட்டி கொடுப்போம். இந்த மாதிரி ரொம்ப அவசிய தேவைகள் எது இருக்கோ அது முழுவதும் நம்ம செஞ்சு கொடுக்கிறோங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் நல்லா சிந்திச்சு வாக்களிக்கணும். இப்ப 2 நாள் தான் இருக்கு. வீட்டுக்கெல்லாம் ஆள் வரும், எல்லா கட்சியில இருந்தும் வருமா? நாங்க இதை கொடுக்குறோம், உங்களுக்கு அதை கொடுக்குறோம், கொஞ்சம் ஓட்டை போட்டுருங்க அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்றேன், வேண்டானே சொல்லாதீங்க. ஏன்னா இது உங்களோட வரி பணம் தான். என்ன கொடுத்தாலும் வாங்கிங்கன்னு சொல்றேன். அப்புறம் இந்த மதுராந்தகம் தொகுதி பத்தி சில விஷயங்களை சொல்லணும். அச்சரப்பாக்கம் ரயில் நிலையத்தில் அதிவிரைவு ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என பயணிகள் கோரிக்கை. இதை எல்லாரும் சொல்றீங்க. இது என்ன பிரச்சனை ஒண்ணு இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்ப இந்த ரயில் சம்பந்தப்பட்டது தமிழ்நாடு அரசு பண்ண முடியாது, மத்திய அரசு தான் பண்ணணும். தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும், இங்க இத்தனை எம்பி ஜெயிச்சிருக்காங்க, எல்லாமே அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இங்க இருந்து போய் டெல்லி போய் இது மாதிரி இருக்குங்க, அத ஒரு 15 நிமிஷம் நின்று போக சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் கையெழுத்து போட்டு கொட்டி லெட்டர் கொடுத்தா போறோம். அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா கட்சிங்கிற அடிப்படையில தான் பேசுறாங்க. நம்ம அரசாங்கத்தை நடத்துறவங்க, மக்களுக்காக நடத்துறவங்க, நம்ம போய் மத்திய அரசு யாரு இருந்தாலும் போய் கேட்டுதான் ஆகணும். இப்ப முறைகள் அப்படி இருக்கு. போய் கேட்டு நம்ம ஜனங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கணும். அத வாங்கல, அதனாலதான் இந்த பிரச்சனை. அச்சரப்பாக்கம் பஜார் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சிறு குறு வியாபாரிகள் தொடர்ந்து அவதிப்பட்டு வருகின்றனர். இதற்கு தீர்வு காண கோரிக்கை. அதுவும் முக்கியமான விஷயம்தான். அவங்க ஏதோ ஓரத்தில் உட்காந்து ஏதாவது அன்னைக்கு வியாபாரத்தை பண்ணிட்டு போவாங்க. அதுலயும் அந்த கவனமே போகணும் அவங்களுக்கு. அதுக்குதான் சொல்றேன்.
தேசிய நெடுஞ்சாலையில் அதிக விபத்துகள் ஏற்படுகின்ற இடத்தில் அமைந்துள்ள அச்சரப்பாக்கம் பேருந்து நிலையத்தை மாற்றி அமைக்க பயணிகள் கோரிக்கை. அதுக்கும் மூச்சு உடல. மதுராந்தகம் சுற்று வட்டார பகுதிகளில் அதிக அளவில் அரசு பள்ளிகள் இயங்கி வருவதால் மாணவர்களின் வசதிக்காக கூடுதலாக அரசு பேருந்து இயக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை. நம்ம தான் பஸ்ஸே வாங்கறது இல்லையே, அப்புறம் எங்கேருந்து வந்து இயக்கிறது? எங்க பாத்தீங்கன்னாலும் வர்ற வழியில எல்லாம் ஜனங்க அங்கங்க நிக்குது. என்னன்னு வண்டியை நிறுத்திட்டு கேசா பஸ் வரலங்க. அப்ப எத்தனை மணிக்கு வரும்? 9, 9:30 வருங்கிறாங்க. இந்த மாதிரிதான் இருக்கு. என்ன காரணம் அதுக்குன்னா பஸ்ஸஸ் வந்து வாங்கறது இல்ல. சும்மா நான் ஏதாவது பேசிட்டேன்னா அன்னைக்கு ஒரு வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு உள்ள மந்திரி ஒரு கொடியை காட்டுவாரு. இப்படி காட்டிட்டு ஒரு பஸ் ஓடும், அத்தோட சரி. பஸ் வந்து அம்மா இருந்தப்ப வருஷத்துக்கு 2000 பஸ் வாங்கிடுவோம். 5 வருஷத்துக்கு 10,000 பஸ் வாங்கியே ஆகணும். அது இருந்தாதான் நம்ம மக்கள் தொகைக்கு போக்குவரத்துக்கு சரியா இருக்கும். அது இல்லாததுனாலதான் இந்த பிரச்சனை. பொதுமக்களின் நலன் கருதி மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனை மேம்படுத்தி 24 மணி நேரமும் செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோரிக்கையா இருக்கு. இங்கேயும் அந்த கோரிக்கை அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். மிக பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரியில் படகு குழாம் அமைத்து சுற்றுலா தலமாக மாற்ற சுற்றுலா பயணிகள் கோரிக்கை செய்யலாம் என பெரிய ஏரி அது. மதுராந்தகம் பகுதியில் இயங்கி வரும் கல் குவாரிகளுக்கு செல்லும் லாரிகளால் அதிக அளவில் விபத்துக்கள் ஏற்படுவதால் லாரிகளை இரவு நேரத்தில் இயக்க பொதுமக்கள் கோரிக்கை. போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதானே கவர்மெண்ட்டுக்கு. எல்லாம் அரசியல் சம்பந்தப்பட்டவங்க எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். மேல்வருத்தூர், திருப்பதி போன்ற திருத்தலங்களுக்கு சென்று வர அதிக அளவில் அரசு பேருந்துகள் இயக்க பக்தர்கள் கோரிக்கை. மதுராந்தகம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து சுத்தமான குடிநீர் வழங்க கோரிக்கை. அதிக வசூல் கட்டணம் வசூலித்து வரும் ஆத்தூர் சுங்கச்சாவடியை உடனே அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. அது எத்தனை வருஷம் ஆயிருக்கு என்னன்னு தெரியல. அதை பத்தி கேட்போம். இப்போ மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக சுகன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் பெருவாரியான வாக்குகளை கொடுத்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு எல்லோருடைய நான் கேட்டுக்கிறேன். நாளை நமதே, வெற்றி நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.